நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் பை லேசினஸ். அதாவது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை நம்ம குட் பை சொல்லி விரட்டி அடிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, செட் யுவர் கோல்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கோல் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு எழுதி வச்சுக்கிடணும் நம்மளோட டிஸ்கில். ரெண்டாவது, ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். அதாவது முக்கியமான வேலை எது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு செய்யணும். எது அர்ஜென்ட், எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்து முதல்ல செய்யணும். பெரிய விஷயத்த சின்ன சின்ன ஸ்மாலர் சங்க்ஸாக பிரித்து வச்சு அதை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். அடுத்து, கிரியேட் யுவர் ஷெட்யூல். அதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்போ எதை செய்யலாம் அப்படின்னு ரஃபாக ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய போகிறேன், இந்த வாரத்தில் இந்த விஷயத்த நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும், அடுத்து ஒரு மாதத்துக்குள்ள இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கோல்ஸையே ஷெட்யூல் பண்ணி எழுதுங்க. வீக்லி என்ன, டெய்லி என்ன, மந்த்லி என்ன, அப்படி உள்ளதை எதை ஃபஸ்ட் செய்யணும் இப்படி எழுதணும். அடுத்து, நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மினிமைஸ் யோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் மூலியமாவோ, இமெயில் மூலியமாவோ, சோஷியல் மீடியாலேயோ, இல்லை ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்லேயோ சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நம்மளால் ப்ராப்பராக நம்மளோட கோலில், நம்மளோட வேலையாகட்டும் இல்லை நம்மளுடைய படிப்பாகட்டும், அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது பெட்டர். அடுத்து, டேக் பிரேக். அதாவது ஒரு 7 to 9 hours டைம் தூங்கணும். மிச்சம் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டே ஒரு 2 hours ஒரு தடவை குட்டி குட்டி பிரேக் எடுத்து நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கிடணும். எல்லா நாளுமே ஒரே நேரத்துக்கு பெட்டுக்கு போய் ஒரே நேரத்துக்கு காலையில் எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்திக்கிடணும். அடுத்து, ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம இப்போ நிறைய எழுதியிருக்கிறோம் இல்லையா, கோல் என்ன, அந்த கோலில் எது முக்கியமானது, வீக்லி என்ன, டெய்லி என்ன, அந்த கோலை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். அதை செஞ்சு முடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிடணும். இன்னைக்கு இதை கட்டாயம் செய்யணுமா அப்படின்றத யோசிச்சு அப்படி செய்யணும் அப்படின்னு வர்றத கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும். டிசிப்ளின்டாக நம்மளே மாற்றிக்கொள்ளணும். அடுத்து, ஸ்டே ஆர்கனைஸ்டு. அதாவது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸாக இருக்கணும், இல்லை நம்மளோட மைண்டாக இருக்கணும், எல்லாத்தையுமே எப்போவுமே ஒரு கிளியர் மென்டல் கிளாரிட்டியோட வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக செஞ்சு முடிக்க முடியும். நம்ம இதுக்கு டு டூ லிஸ்ட் இதாக பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கேலண்டர் எடுத்து போட்டுக்கிடலாம், இல்லை ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது. அதை எல்லாத்தையும் போட்டோம்னா இந்த டைமில் இந்த டைமில் நீங்கள் இந்த வேலை செய்யணும், இந்த டைமில் நீங்கள் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஆப் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியும் பண்ண முடியும். அடுத்து, டைம் மேனேஜ்மெண்ட்டு. அதாவது ப்ராப்பராக நம்ம டைமை மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸை பண்ணணும். ரெண்டாவது, இம்பார்ட்டண்ட் ஆனால் அர்ஜென்ட் கிடையாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைம் செய்வேன், இல்லை இதை ஒரு மந்த்லி கோலாக வச்சுக்கிறேன், அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி பண்ணணும். அர்ஜென்ட் தான் ஆனால் இம்பார்ட்டண்ட் இல்லை, அப்படிப்பட்ட சில வேலைகளும் இருக்கும். அந்த வேலையை நம்ம செய்யணுன்ற அவசியமே இல்லை, வேறு யாருக்காவது செய்ய சொல்லி கொடுக்கலாம். முக்கியமானது ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக செஞ்சு முடிக்க வேண்டியது கிடையாது அப்படின்ற வேலையை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து செய்து வாங்கிக்க பழகிக்கலாம். அடுத்து, அர்ஜென்ட்டும் கிடையாது, இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட வேலையை செய்யவே தேவையில்லைங்க, அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கோல் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதிக்கிடணும். அந்த கோலை எதை எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஷெட்யூல் போட்டுக்கிறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டிவ் ஹவரில் மட்டும்தான் அதை செய்து முடிக்கணும்.
இன்னொன்று, இப்படி நம்ம எழுதி வச்சிருக்கிற கோல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எது அர்ஜென்ட் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்த்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அதை ஃபர்ஸ்ட் செய்யணும். அதில் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். அடுத்து அர்ஜென்ட் இல்லை ஆனால் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இருக்கிற வேலைக்கு எப்போ செய்யணும் அப்படின்ற ஷெட்யூலை ப்ராப்பராக போடணும். மூணாவது, நம்மளுக்கு அர்ஜென்ட் ஆனால் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிப்பட்ட வேலையை நம்ம செய்ய தேவையில்ல, அடுத்தவங்களை வச்சு செய்து வாங்கிக்க பழகிக்கிடணும். அடுத்து அர்ஜென்ட்டும் இல்லை இம்பார்ட்டண்ட்டும் இல்லை அப்படிப்பட்ட வேலைகளை செய்யவே தேவையில்லை. இப்படி நம்ம பிரித்து எழுதி வச்சுக்கிட்டு இதை டெய்லியுமே ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஒழுங்காக அந்த ப்ராப்பர் ஷெட்யூல் படி நம்ம போட்டு வச்ச பிளான் படி செய்கிறோமா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிடணும். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய லேசினஸை ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிகிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக இல்லாதே பண்ணிட முடியும். ஸோ லேசினஸ்க்கு பை பை சொல்லுவோம். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.